ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு காளான் குழம்பு பார்த்துடலாம். இது என்னோடய மாமியாரோட ரெசிபி. சிஸ்டர் தான் பண்ணுறாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எண்ணெயில் தாளிச்சிட்டு அது கூட இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு அதை அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா காளானை க்ளீன் பண்ணி அதையும் கட் பண்ணி அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சாங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிட்டாங்க. சின்ன வெங்காயத்தை வதக்கி வச்சுருந்தாங்க. அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணி அரைச்சி அதை காளான் கூட சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்கிக்கிட்டா அவ்வளோதான், காளான் குழம்பு ரெடி ஆகிடும். சைடு பை சைடாக முட்டை பொரியலுக்கும் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணும்போதே தோசையும் ஊற்றிட்டோம். குட்டீஸ்க்கு தோசையும் காளான் குழம்பும் முட்டை பொரியலும் வச்சு ஊட்டி விட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.